வணக்கம். இன்னைக்கு நான் ஒரு சின்ன கதையை ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஒரு மண்பானை செய்யற குயவன் ஒரு கிராமத்துல இருந்தார். அவரு எல்லா விதமான அழகான டிசைன்லயும் வடிவத்திலையும் பல்வேறு வகையா நல்ல மண்பானைகளை செஞ்சு விற்பனை பண்ணிட்டு இருந்தார். அதனால அவருக்கு ஊருக்குள்ளேயும் மற்ற இடங்களையும் நல்ல ஒரு பேர் இருந்துச்சு. அவர் என்ன பண்ணுவார்னா, வெவ்வேறு இடங்களுக்கு போய் விதவிதமான களிமண்களை கொண்டு வந்து அந்த மண்பானை செய்வதற்கு பயன்படுத்துவார். அப்படி ஒரு நாள் ஒரு இடத்துல இருந்து சில களிமண்ணை கொண்டு வந்து மண்பானை செஞ்சிட்டு இருந்தார். அவர் ஓய்வெடுக்க போறதுக்கு முன்னாடி அந்த மண்பானையை செஞ்சு முடிக்கணும்னு சொல்லி செய்யும் போது ஒரு பானை என்ன பண்ணுச்சு, ஒரு விதமா கோணலா போயிருச்சு. அப்ப அவர் என்ன பண்ணாரு, அந்த பானையை அப்படியே வச்சுட்டு தன்னுடைய ஓய்வு நேரத்தை போய் முடிச்சிட்டு வந்த பிறகு அந்த பானையை கன்டினியூ பண்ணலாம்னு சொல்லி அவர் கிளம்பி போயிட்டார். அப்ப அந்த பானைக்கு ரொம்ப கோவம் வந்து அந்த பானை மற்ற களிமண்களை பார்த்து பானையை பார்த்து பேச ஆரம்பிச்சிச்சு. இவரு களிமண்ணா நான் சும்மா ஒரு இடத்துல இருந்தேன், ஆனா என்னை இப்படி கொண்டு வந்து கஷ்டப்படுத்தி என்னை இப்படி கோணலாக்கி வச்சுட்டு போயிட்டாரு, எனக்கு பிடிக்கவே இல்லை, இவர் ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு, என்னை சுத்தி விடுறாரு, என்னை வணைய வைக்கிறாரு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்லி முறுமுறுத்துட்டே இருந்துச்சு. அப்ப இதை கேட்ட மற்ற பானைகள்லாம் அதை பார்த்து சிரிச்சுட்டு அமைதியா இருந்துச்சு. அப்ப அதுங்க பேசிக்கிச்சான், இந்த குயவனுடைய மகிமையை பத்தி அருமையை பத்தி இந்த களிமண்ணான இந்த பானைக்கு தெரியல, ஆனா பரவாயில்ல, அவரு இதை எப்படி அழகா கொண்டு வருவார்னு அதுக்கப்புறம் அது புரிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லி அமைதியா இருந்துச்சு. அதே போல கொஞ்ச நேரத்துல ஓய்வு முடிஞ்ச பிறகு அந்த குயவன் வந்து என்ன பண்ணாரு, கோணலா இருந்த பானையை சரி செய்ய ஆரம்பிச்சாரு. ரொம்ப கஷ்டத்தோட அது முறுமுறுத்துட்டு அமைதியா இருந்துச்சு. கடைசியா அந்த கோணலா போய் இந்த பானையை ரொம்ப அழகான வடிவத்துல ஒரு பெரிய பூந்தொட்டியா மாத்தி காயறதுக்காண்டி வெளியெடுத்து வச்சாரு. அப்ப அந்த மண்பானை நினைச்சிட்டான், நம்ம இவரை வந்து கோமா நினைச்சிட்டோம், தப்பா நினைச்சிட்டோம், தன்னை இவ்வளவு கஷ்டப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி. ஆனா இருக்கிற மற்ற பானைகளை விட என்ன வந்து ரொம்ப அழகான ஒரு பூஜாடியா வந்து வணைஞ்சிருக்காருன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுச்சான். 2 நாள் கழிச்சு அரண்மனையில இருந்து வந்த காவலர்கள் மன்னன் வந்து இந்த பூஞ்சாடியை கேட்டாரு அப்படின்னு சொல்லி காசு கொடுத்து வாங்கிட்டு போனாங்களாம். அப்ப அந்த மண்பானைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சான். தான் களிமண்ணா இருந்திருந்தா தான் எல்லாரும் மிதிச்சுட்டு போயிருப்பாங்க, ஆனா இந்த குயவன் கையில கிடைச்சனால என்ன ஒரு அழகான பூஜாடியா மாத்தினாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டதுதான். ஆக வாழ்க்கையில கூட ஒரு மனிதன் புண்படுத்தப்படும் போதுதான் அவன் பண்படுத்தப்படுகின்றான். நம்மளுக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்கள் தொல்லைகள் எவ்வளவு இருந்தாலும் நம்ம அதை நோக்கி பார்த்து பயந்து பின் ஒதுங்கி போயிடும். அந்த கஷ்டத்துக்கு நம்ம ஆளாக்கிக்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கிறோம், தயங்குறோம். ஆனா வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வரும்போது அதை எப்படி முன்னேறி அதுல இருந்து வெற்றி பெற்று வரோமோ அப்பதான் நம்முடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ.